ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பழைய ஒரு பாடல். இன்றும் என்றும் மாறிடா இயேசுவே ஜீவனீந்தீரல்லோ அன்பினால் திவ்ய வாக்கு தத்தம் தந்தெம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும் சௌக்கியம் ஈந்திடும் நான் நம்பி வந்தேன். அப்படி வழியில் இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களா, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா பின்னாடி வரவங்களுக்கும் இடம் உண்டாகும்படியா இது இருக்கும். முன்னாடி வந்துடுங்க. இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனீந்திரல்லோ அன்பினார். இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனீந்திரல்லோ அன்பினார். திவ்ய வாக்கு தத்தம் தந்தெம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. திவ்ய வாக்கு தத்தம் தந்தெம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேன். சொல்லுங்க. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதி. நல்ல கரங்களை தட்டி நான் நம்பி வந்தேனே. இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனீந்திரல்லோ அன்பினார். இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனீந்திரல்லோ அன்பினார். திவ்ய வாக்கு தத்தம் தந்தெம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. திவ்ய வாக்கு தத்தம் தந்தெம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேனே. அன்பினால் சகேயுவை அழைத்துமே அன்று ரட்சிப்படி கேட்டீரே. அன்பினால் சகேயுவை அழைத்துமே அன்று ரட்சிப்படி கேட்டீரே. இன்று யான் பெறவே மாறிடா சந்தோஷமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இன்று யான் பெறவே மாறிடா சந்தோஷமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்னை நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு நான் நம்பி வந்தேனே. ரோகிகளின் ஏற்ற நல்ல வைத்தியரே தேகமதில் காயமேற்றினே. ரோகிகளின் ஏற்ற நல்ல வைத்தியரே தேகமதில் காயமேற்றினே. என்னை சுகமாக்க நீ மன்கரத்தை நீட்டியே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை சுகமாக்க நீ மன்கரத்தை நீட்டியே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு சௌக்கியம் ஈந்திடு நான் நம்பி வந்தேனே. பாவென்றுகள் வல்ல சத்தமே லாசருவை உயிர்ப்பிக்குமே. அழைத்த வல்ல சத்தமே லாசருவை உயிர்ப்பிக்குமே. என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்துமே என் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்து
பாரில் உம்மை போல் யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருடைய பாரில் உம்மை போல் உம்மகிமை சாயல் மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே பூரணமாக்கிடு. உம்மகிமை சாயல் மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே பூரணமாக்கிடு. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும். பாடுங்க பாப்போம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீடும். இயேசுவே என்னை ஹல்லேலூயா. பாட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால வாயில் வார்த்தை வரலன்னு நினைக்கிறேன்ல. சரி, அதான் அந்த பாடல் வரிகள் நல்ல அருமையான வரிகள். அன்பினால் சகேயுவை அழைத்துமே அன்று ரட்சிப்பளித்திட்டீரே. ஆண்டவர் எப்போ சகேயுவை பார்த்த ஆண்டவர் கூப்பிட்டாரோ அன்னைக்கே கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தார். ஆமே. வசனம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துட்டான்? அதே போல் என்னைக்கு கர்த்தர் நமக்குள்ளே வந்துட்டாரோ அன்னைக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அடுத்து அந்த வார்த்தைகள், அந்த பாடல் இது, இன்று யான் பெறவே மாறிடா சந்தோஷமே நின் கிருபையாலே என்ன செய்வீர்? நிறைத்திடுவீர். அந்த வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நின் கிருபையினாலே நிறைத்திடுவீர், நின் கிருபையினாலே நிறைத்திடுவீர், நின் அவல்ல வாக்குரைத்திடுமே என்னை நிறைத்திடுவீர். அப்போது அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறார். அடுத்து, ரோகிகளின் ஏற்ற நல்ல வைத்தியரே தேகமேதில் என்ன செய்தாரா? காயமேற்றார். அப்போது ரோகிகள், சுகவீனம் உள்ளவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான சுகவீனத்திற்கேற்றதான காயத்தை யார் ஏற்றுக்கொண்டது? கர்த்தர். வசனம் தானே சொல்லுது, அவருடைய தழும்புகளால். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய தழும்புகளால் கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவர். அப்போ என்னை சுகமாக்க அவருடைய வன்கரத்தை, வலது கரத்தை நீட்டி அவர் கிருபையினால் என்னை என்ன செய்கிறார்? நிறைவாக்குகிறார். வன்கரம், காயப்பட்ட அந்த கரத்தை நீட்டி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்னா அவர் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். அடுத்து, வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசருவை என்ன செய்தது? லாசருவே நீ என்ன பண்ணு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெளியே வா. அவன் கட்டப்பட்டு இருந்தான், அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் என்ன? சிலைகளினாலே கட்டப்பட்டு இருந்ததான அவனுடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவனுடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே வல்ல வாக்குரைத்துமே நின் கிருபையாலே என்னை என்ன செய்வாராக? அவர் நிறைத்து நடத்துவாராக. அடுத்து, யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருண்டு இப்பாரில் உம்மை போல். ஆமென். எனக்காக கர்த்தர் யாவையும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், தம்முடைய ஜனத்திற்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். மகிமை சாயல் இம்மண் சரீரம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றிட வேண்டும். இது மண்ணான சரீரம் தான், இது ஒரு நாள்ல அழிந்து போகும். ஆண்டவரே, அழிந்து போகிறதான இந்த சரீரம் உம்முடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய கிருபையினால் என்னை பூரணமாக்குவீராக. உம்முடைய கிருபையினால் நாம் குறைவுள்ளவர்கள், அவர் நம்மை நிறைவாக்குகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு, சௌக்கியமீந்திடு, நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு, சௌக்கியமீந்திடு, நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியு, சௌக்கியமீந்திடு. நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே என்னை சௌக்கியமீந்திடு. பத்தல, இயேசுவே என்னை நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை
நம்பி வந்தேனே. அன்பினால் சகியுவை அழைத்துமே அன்று ரட்சிப்பளித்தீரே. அன்பினால் சகியுவை அழைத்துமே அன்று ரட்சிப்பளித்தீரே. இன்று யான் பெறவே மாறிடா சந்தோஷமே என் கிருபையாலே இன்று யான் பெறவே மாறிடா சந்தோஷமே என்